நண்பர்களே வணக்கம். இன்னும் 5 வருடத்தில் இந்தியா அமெரிக்காவாக மாறிடும். எதில் எப்படி? ஆச்சரியமாக இருக்கா? அதாவது உலக வல்லரசா இல்லை உயர்ந்த கட்டடங்கள் ஆல்ரெடி வந்துடுச்சு. எதில் இந்தியா அமெரிக்காவாக மாறும்? நமக்கெல்லாம் தெரிஞ்சது வளர்ச்சியில் மட்டும்தான் ஒரு நாட்டோட கம்பேர் பண்ணி அது மாதிரி வளருவோம் அப்படின்னு நினைக்கிறோம். அமெரிக்காவில் எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் அந்த ஊரில் கல்ச்சரில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை கண்டிருக்கு, எவ்வளோ வீழ்ச்சி கண்டிருக்கு. கல்ச்சர் அப்படின்ற விஷயங்கள் நிறைய பல வகையில் குழந்தைகள் பேசுகிற பேச்சிலிருந்து திரைப்படங்களில் அந்த கதாபாத்திரங்கள் பேசப்படுற பேச்சில் கண்ணியமோ நாகரிகமோ இல்லாமல் வந்துட்டுருக்கு. பல அமெரிக்க படங்களில் எல்லாரும் சகட்டு மேனிக்கு கெட்ட வார்த்தைகள் சகஜமாக உபயோகப்படுத்துவாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் பேச தயங்கின வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கு அன்றாடம் எல்லாராலும் சகஜமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போது விளையாட்டு வீரர்களெல்லாம் கூட விளையாடும்போது அருவருப்பான வார்த்தைகளை விளையாட்டில் ஒரு பால் மிஸ் பண்ணால் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இதை நாகரிகம்னு கருதுகிறோம். கெட்ட வார்த்தை பேசுகிறவனை நாகரிகம் அற்றவனும் கெட்டவனும் அவன் கூட பழகக்கூடாதுன்னு சொல்லப்படுற இந்த நாட்டில் கெட்ட வார்த்தையை சகட்டு மேனிக்கு தாய் தந்தர்கள் முன்னாடியும் கற்பிற்ப ஆசிரியர்கள் முன்னாடியும் பேசக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி யாரும் பொது மேடையில் எதெல்லாம் பேசக்கூடாது, பொது வெளியில் எதெல்லாம் பேசக்கூடாது என்பதெல்லாம் மறந்து போய் எங்கே எது வேணாலும் பேசலாம் அப்படின்ற எண்ணத்தை யார் விதைக்கிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமெரிக்க படங்களும் வெப் சீரிஸ்களும் பல்வேறு விதமான சோஷியல் மீடியாக்களில் உபயோகப்படுத்தக்கூடிய அனைவருமே ஒரு தவறான விதை பதிக்கிறாங்க. இன்றைக்கி யூடியூப்லேயும் பல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தி ஒரு பதிவு போடுற அளவுக்கு சகஜமாக போயிடுச்சு. ஒரு கெட்ட வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி 1000 யோசிப்பாங்க. ஒரு சிறு வார்த்தையை பேசலாமா வேணாமான்னு யோசிக்கணும். ஆனால் இன்றைக்கி எல்லா படங்கள்லேயும் குறிப்பாக தமிழ் வெப் சீரிஸில் கூட கெட்ட வார்த்தைகளை சகட்டு மணிக்கு பேசுகிறாங்க. இதை பார்க்குற இளைய சமுதாயம் இது சகஜம் என்ற மனநிலைக்கு வருவாங்க. வீட்டில் எதை பேசக்கூடாதோ அதை பேசுகிறத பார்த்துட்டோம்னா இதெல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடிய வார்த்தை என்று நினைக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி மது அருந்துவது, புகைப்பிடிப்பது, இன்னும் சொல்லப்போனால் 30 வருடம் 40 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக காட்டப்படுகின்ற வெப் சீரிஸில் கூட அன்றைய காலகட்டத்தில் பெண்கள் நம்ம நாட்டில் எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே பெண்களெல்லாம் வேறு மாதிரியாக பேசிக்கொண்டு, வேறு மாதிரியாக புகைப்பிடித்து கொண்டும், வேறு மது அருந்தி கொண்டும் ஆபாசமான செய்கையில் ஈடுபட்டும் கொண்டது போல காட்டப்படுகிறது. இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். இன்னும் எனக்கு தெரிந்து இந்த வெப் சீரிஸில் அது அமெரிக்கனோட கை அதிகமாக இருக்குது. எப்படின்னா, இதில் திரைக்கதைகளில் அவர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்குது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இந்த திரைக்கதைகளில் இப்படிப்பட்ட காட்சிகளை வைக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை. இந்த ஆணித்தரமான நம்பிக்கையை நீங்கள் போய் எல்லா வெப்சீரிஸ்லையும் பாருங்கள். அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயோ எல்லாமே அமெரிக்கன்ஸ் இருக்காங்க. இவர்களோட நோக்கம் இந்த தேசத்தில் இவ்வளோ காலமாக கட்டமைப்போட குடும்பமாக ஒன்றாக நாகரிகமோடு அன்பு பாசத்தோடு இருந்தவர்களை கலைத்து அன்பு பாசம் இல்லாமல் குடும்பத்தை சிதைத்து ஆபாசங்கள் பேச்சு பேசி பொது வெளியிலே நாகரிகம் இல்லாமல் நடந்து அசிங்கமாக நடவடிக்கைகள் ஈடுபட்டால் இந்த நாட்டை குட்டிச்சராக்கிடலாம் என்று இவ்வளவு காலம் செய்ய முடியாததை இந்த வெப் சீரிஸுகள் மூலமாகவும் இந்த யூடியூப்புகள் மூலமாகவும் செய்து கொண்டு இந்த நாட்டை குட்டிச்சராக பார்க்குறாங்க. அதனால் சீக்கிரமாக நம்ம அமெரிக்கா நாகரிகமற்ற முறையில் ரோட்டில் பேசிக்கிட்டு, ரோட்டில் திரிஞ்சிக்கிட்டு, குடிச்சிட்டு, புகைப்பிடித்து இதெல்லாம் சட்டத்தில் கட்டுப்படுத்தப்படுகிற விஷயத்தை அலட்சியமாக காட்டப்படுகிறது. இதெல்லாம் வந்துவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. அதனால் தயவு செய்து அமெரிக்காவாக நாம் ஆக வேண்டாம். நாம் இந்தியர்களாகவே இருப்போம். கலாச்சாரம், கலை, பண்பாடு, அன்பு, ஒற்றுமையோடு இருப்போம். அப்போதுதான் தேசம் நம் தேசம் என்றும் அன்பு தேசமாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.